த லார்ட். குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புனிதை வந்து செயின்ட் ஜோஸ்ஃபின் மார்கரெட் பக்கிட்டா அப்படின்ற ஒரு புனிதை. இவங்க வந்து சூடான் நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து டர்ஃப்ன்ற ஒரு ஊரில் பிறந்த ஒரு ஏழை பெண். அங்கே இருக்கிற அந்த டர்ஃப் பழங்குடியினர் இதில் இவங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க பெற்றோரோட. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க விளையாடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து கடத்தப்படுறாங்க. இவங்க வந்து 1869ஆம் ஆண்டு பிறந்தாங்க. இவங்க வந்து கடத்தப்பட்டு இவங்களோட 9 வயசில் இவங்க வந்து கடத்தப்படுறாங்க. இவங்க எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒருத்தர் கடத்தி இன்னொருத்தர்கிட்ட விற்று, இன்னொருத்தர் கடத்தி இன்னொருத்தர்கிட்ட விற்று, இப்படியே ஆஃப்ரிக்காக்குள்ளேயே விற்று கடைசியாக வந்து ஒரு அரபு வியாபாரிக்கிட்ட வந்து இவங்க அடிமையாக போகிறாங்க. அங்கே போய் அவங்க இந்த மாதிரி நிறைய தடவை கடத்தப்படுறதுனால எந்த அளவுக்கு இவங்க கடத்தப்பட்டதுனா பாதிப்பு ஏற்பட்டதுனாக்கா இவங்க வந்து இவங்களோட ஒரிஜினல் பேரையே மறக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக நடத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க சின்ன வயசுலேருந்தே. அப்போ வந்து ஒரு அரபி வியாபாரி வந்து இவருக்கு பக்கிட்டா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பக்கிட்டான்னா அங்கே இருக்கிற அரபி மொழியில் அதிர்ஷ்டசாலின்னு பேராம். ஸோ அவர் வந்து அங்கேயும் அரபு அடிமையாக இருக்கும் போதும் நிறைய முதலாளிகள் கிட்ட மாறுறாங்க. இவங்க ஏன் அதிர்ஷ்டசாலின்னாங்கன்னா இவங்க ரொம்ப தாழ்ச்சியாக வேலை செய்வாங்க, எதிர்த்து பேச மாட்டாங்க, இவங்க எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களும் பண்ண மாட்டாங்க, அடித்தாலும் திட்டினாலும் சைலண்ட்டாக பொறுமையாக அதை ஏற்றுப்பாங்க. இப்படியே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி ஒரு துருக்கியோட ஜென்ரல் அவர் வந்து இவங்களை அடிமையாக வாங்குகிறாங்க. அவங்களோட மனைவிக்கிட்டேயும் மாமியார்கிட்டேயும் வந்து இவங்க பணிப்பெண்ணாக வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி வேலை செய்யும் போது இவங்க தினமும் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அதில் அவங்களோட வார்த்தையில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, அவங்க காயப்படாமல் ஒரு நாள் கூட தூங்குனதே இல்லையா. தினமும் சின்ன சின்ன காயங்களாவது பட்டுட்டு இருக்கும். கத்தியால் பிளேடால் கீறப்பட்டு கிட்டத்தட்ட அவங்க உடம்புல 114 வடுக்கள் ஏற்பட்டிருந்து தான். அந்த 114 வடுக்களுமே வந்து இந்த ஒரே ஒரு துருக்கி ஜென்ரல் குடும்பத்தினரால் ஏற்படுத்தப்பட்டது. மற்ற இடத்துல கஷ்டமான வேலைகள்லாம் செஞ்சாங்க, அடிமையாக இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்கப்பட்டவங்க இவங்கக்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது 1883 அங்கே ஒரு போர் நடக்குது. அந்த போரில் அங்கே வந்த ஒரு இத்தாலிய துணை தூதர் வந்து இவங்களை வந்து வாங்குகிறாரு அடிமையாக. வாங்கி அவரை வந்து இட்டாலிக்கு கொண்டு போகிறாரு. அந்த இட்டாலிய துணை தூதர் வந்து இவங்கள ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட பெண்ணுக்கும் மகனுக்கும் வந்து உதவியாளராக இவங்களை நியமிக்கிறாரு. இவங்களும் அப்போ சின்ன வயசு பொண்ணு தான். ஆனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி இவங்க போகிறாரு. அங்கே போய் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அன்பு பாசத்தை வந்து அந்த துணை தூதரோட இல்லத்தில் தான் முதல் பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் இத்தாலியில் ஒரு சட்டம் வந்து இயற்றப்படுது. என்னென்னா, அடிமைகள் இனிமேல் கிடையாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. எந்த அடிமையும் இருக்கக்கூடாது, அந்தந்த அடிமைகளை அவங்கவுங்க ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லி ஆணையிடுறாங்க. அப்போ இவங்களை வந்து சூடானுக்கு திருப்பி அனுப்புறதுக்கு அந்த இத்தாலிய துணை தூதர் வந்து முடிவு செய்கிறாரு. ஆனால் இவங்க அங்கே போக விருப்பப்படலை. ஏன்னா அவங்களுக்கு அங்கே பேரண்ட்ஸ் யார், எங்கே இருக்காங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை. அதனால் அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த இத்தாலிய துணை தூதர் என்ன பண்ணுறாரு, சரி நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சுக்க முடியாது, அதனால் நாங்கள் வந்து உன்னை வந்து கெனன்ஷியன் சிஸ்டர்ஸ்ன்ற ஒரு சிஸ்டர்ஸ் கான்வெண்ட்டில் இவங்களே சேர்க்குறாங்க. அங்கே போய் தான் இவங்க முதல் கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இயேசு கிறிஸ்துனா யார், அவர் எப்படி வாழ்ந்தார், அந்த சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அங்கே போய் அவங்க கத்தோலிக்க மதத்தை தழுவுறாங்க. அங்கே போய் தான் முதல் படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப படிக்கலை, ரொம்ப ஏஜ் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அங்கே போனதுனால அவங்களுக்கு படிப்பு நிறையா வரல. ஆனாலும் அங்கேயே வந்து அந்த சிஸ்டர்ஸ் கூடவே இருந்து கடைசியில் கன்னியராக வந்து பதவி ஏற்கிறாங்க. அந்த பதவி எடுத்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போதும் அவங்க ரொம்ப தாழ்ச்சி பொறுமை இப்படி எழுந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு அவங்க பேரை என்னன்னு தெரியாததுனால அந்த மடத்தில் தான் அவங்களுக்கு வந்து ஜோஸ்ஃபின் மார்கரெட்ன்ற பேரை வந்து சிஸ்டர் ஜோஸ்ஃபின் மார்கரெட் அப்படின்ற பேரை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்கே வந்து அவங்க ரொம்ப படிப்பு இல்லாததுனால அந்த கான்வெண்ட்டில் அவங்க வந்து ரொம்ப எளிய வேலைகளை தான் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. வாஷிங், கார்டனிங், எம்ப்ராய்டரி வேலை, கிச்சன் வேலை, அப்புறம் வந்து வரவேற்பு அறையில் வந்து வரவங்களை ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் அங்கே கொடுத்தாங்க. அந்த கான்வெண்ட்டில் அவங்க கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருக்காங்க.
அந்த கான்வென்ட்டில் அவங்க கருப்பு அன்னை என்று அழைக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க பொறுமையாக, அன்பாக, எளிமையாக, புன்னகையுடன் இருப்பாங்க. அவங்க ஒரு ஆப்பிரிக்க பெண்ன்றதுனால கருப்பாக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப அன்பானவங்கன்றதுனால அவங்கள கருப்பு அன்னைன்னு அழைக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட கடைசி காலத்தில் 1947 பிப்ரவரி மாதம் 8 அவங்க வந்து காலமாகறாங்க. காலமாகும்போது அவங்க சொன்ன கடைசி வார்த்தை மாதாவே மாதாவேன்றது. அவர் லேடின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. எங்கள் அன்னை அப்படின்ட்டு மாதா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து அதோட அறிவுறுத்தல். அவங்க வந்து கடைசி காலம் வரைக்கும் வந்து ரொம்ப பொறுமை, தாழ்ச்சி, விசுவாசம், அன்பு, தியாகம், மன்னிப்பு, அவங்க அந்த அடிமையாக அவங்க ட்ரீட் பண்ணப்பட்ட எல்லா காரணங்களும் மன்னிக்கிறாங்க. குறிப்பாக அந்த துருக்கிய குடும்பத்தை ரொம்ப மன்னிக்கிறாங்க. அன்பை வந்து பறைசாற்றுறாங்க. அவங்க அனுபவித்த துன்பங்களுக்கெல்லாம் மாறாக கடவுள் வந்து அவங்கள உயர்த்துறாரு. அவங்க வந்து அந்த இறந்ததுக்கப்புறம் அவங்களோட இது வந்து அக்டோபர் மாதம் 1 2000 வந்து நம்ம திருத்தந்தை 2 ஜான் பால் அவர்களுக்கு வந்து புனிதர் பட்டம் வந்து கொடுக்குறாரு. அவங்கள வந்து சூடான் நாட்டின் பாதுகாவலியாகவும் மனித கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்களோட பாதுகாவலான புனிதராக அவங்கள நியமிச்சிருக்காங்க. அவங்க தான் பேட்ரன் சயின்ஸ் ஃபார் சூடான் அண்டு இந்த ஹியூமன் டிராஃபிக்கு. பிரைஸ் தி லார்ட்.